அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 எக்ஸாமோட தமிழ் கேள்விகளுக்கு ஏற்கனவே நம்ம ஆன்சர் கீ போட்டிருக்கோம் நம்மளோட சேனலில். இப்போ நம்ம ஜிஎஸோட ஆன்சர் கீ பார்த்துடலாம். இது அஃபிஷியலாக கவர்மெண்ட்டை ரிலீஸ் பண்ண ஆன்சர் கீ. பாருங்கள், 101 கொஸ்டின் பாருங்கள். திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்டுட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின். அதே மாதிரி யூஎஸ்ஆர்பிலையும் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் இது. திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் பேர் திராட்சையில் டாட்டாரிக் அமிலம், தக்காளியில் ஆக்சாலிக் அமிலம். ஆன்சர் சி. 102 பாருங்கள். கீழ்காண்பவற்றை பொறுத்துக. ஒரு சைடில் பெருமூளை புரணி, ஹைபோதாலமஸ், சிறுமூளை, பான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல், உணர்வுகளை பெறுதல், உறக்க விழிப்பு சுழற்சி, உடல் சமநிலை. இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா டி. ஓகேவா? அடுத்து பாருங்கள், 108 பாருங்கள். அதே பொறுத்துக்க தான் மறுபடியும் கேட்டிருக்காங்க. ஒரு சைடு கேமிட்டுகள், டைட்டன், நெப்டியூன், ட்ரைட்டான். அந்த சைடு பார்த்தீங்கன்னா அதன் கோளின் சுழற்சிக்கு எதிர் செய்து சுழலும் பச்சை நிற விண்மீன் போன்று தோன்றும். சூரிய மண்டலத்தில் மேகங்களுடன் கூடிய நிலவு, சூரிய மண்டலத்தில் மிகப்பெரிய நிலவு. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. கேனிமிட் அப்படிங்கிறது சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிலவு. பி டைட்டானுங்கிறது சூரிய மண்டலத்தின் மேகங்களுடன் கூடிய நிலவு. நெப்டியூன் அப்படிங்கிறது பச்சை நிற விண்மீன் போன்று தோன்றும். ட்ரைட்டானுங்கிறது அதன் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுழலும். ஓகேவா? 104 கொஸ்டின் பாருங்கள். நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார்? என்ன கேட்டிருக்காங்க? நகராட்சி அலுவலகத்தோட முதன்மை நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா நகராட்சி ஆணையர் தான் நிர்வாக அலுவலர், முதன்மை நிர்வாக அலுவலர். 105 பாருங்கள். வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என கூறியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி. மார்ட்டின் லூதர் கிங். எனக்கு ஒரு கனவு இருக்குன்னு சொன்னது யார்? அந்த சொற்பொழிவில் எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என கூறியவர் மார்ட்டின் லூதர் கிங். 106 பாருங்கள். சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டம் அதோட நோக்கம் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொது கல்வியுடன் தொழிற்கல்வியை இணைப்பது. 107 பாருங்கள். அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை எனும் புத்தகத்தை எழுதியவர் யார்? யாருன்னா சசி தரூர். சரிங்களா? ஆன்சர் ஏ. 108 பாருங்கள். மதம் மற்றும் வழிபாட்டு தலங்களை பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமணங்கிறது பசாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜுடாயிசம் அப்படிங்கிறது சினாகாக். புத்த மதம் விகாரம். ஜெராஸ்ட்ரியம்ங்கிறது அகியாரி. ஓகேவா? 109 பாருங்கள். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014 அறிமுகப்படுத்தப்பட்டது. காரணம், இதற்கு முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பது மற்றும் நாட்டிற்கான முதலீடு அதிகரிப்பதே ஆகும். இது ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். சரிங்களா? 110 பாருங்கள். அதே மாதிரி தான் இதையும் கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் வாக்கியங்கள் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது? சாஸ்கர், லடாக், கைலாஷ் மற்றும் காரகோரம் ஆகிய முதலியன மலைத்தொடர்களில் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது. செகண்ட் ஒன் பாருங்கள். சிறிய இமயமலை மற்றும் சிவாலி குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவாக மழை பெய்யப்படுகிறது. வெளிய இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைகிறது. ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா பாம்பே. சரிங்களா? பாம்பே மீன்ஸ் 1 மற்றும் 2 மட்டும் சரி. 114 கொஸ்டின் பாருங்கள். ஹரப்பா மக்களால் அறியப்படாத விலங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹரப்பா மக்கள் அறியாத விலங்கு குதிரை. ஹரப்பா மக்களால் அறியப்படாத விலங்கு குதிரை. சரியா? அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் ஒன்று கேட்டிருக்காங்க. பொறுத்துக்க. பின் ஒருவற்றை அவற்றின் சரியான பதிலுடன் பொருத்தவும். சரிங்களா? பேஷ்வா அப்படிங்கிறது பிரதம அமைச்சர். சுர்னாவிஸ் அப்படிங்கிறது செயலர். நியாயதீஸ் அப்படிங்கிறது தலைமை நீதிபதி. பண்டிட் ராவுங்கிறது தலைமை அர்ச்சகர். ஆன்சர் இஸ் பி. 114 113 பாருங்கள்.
கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? எந்த மாநிலம் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றிருக்கு அப்படின்னா பஞ்சாபும் ஹரியானாவும் தான். 2 மாநிலத்துக்கு தான் பொதுவான ஒரு உயர்நீதிமன்றம் இருக்குது. 114. எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ்மொழி அறிவிக்கப்பட்டது? எந்த வருஷம் வந்து தமிழ்மொழி வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுச்சுன்னா 2008. ஆன்சர் 2004. மன்னிக்கவும், 2004. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 115. மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படும் நாள் இது. அதாவது மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படும் நாள் வந்து டிசம்பர் 10. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 116. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்கள் காலவரிசைப்படி எழுதுக. இது ஆன்சர் இஸ் டி. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பல்வத்ராய் மேத்தா குழு, அடுத்து அசோக் மேத்தா குழு, அடுத்து ஜிவிகே ராவ் குழு, அடுத்து எல்எம் சிங்கி குழு. ஓகேவா? அடுத்து பாருங்கள். கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டம் பற்றி சரியான கூற்று எழுதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான கூற்று இது 52 அரசியல் சட்ட திருத்தம் 1985 அளித்தது. செகண்ட் ஒன் வந்து அரசியலமைப்பில் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. தேர்ட் ஒன் வந்து 91வது அரசியமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, அதான் 1 மற்றும் 3 மட்டும் சரி. 118 பாருங்கள். எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி 1969 சட்டத்தை ஒழித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991 ஆண்டின் தொழில் கொள்கையை தான் அது வந்து அடிச்சிருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 119. உழவர் கடன் அட்டை, அதாவது கேசிசின்னு சொல்லக்கூடிய உழவர் கடன் அட்டை 1998 யாரால் தொடங்கப்பட்டது? ஆன்சர் வந்து மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி. 120 கொஸ்டின் பாருங்கள். 120க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் 6 ஏவை விளக்குகிறது. ஓகேவா? 121. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை என்ன? 10 லட்சம். ஆன்சர் டி. 122 பாருங்கள். டேஷ் புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஷ்பாகுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. எங்கன்னா காகோரி சதி வழக்குக்காக தான் இது வந்து சிறை தண்டனை வழங்கினாங்க அவங்களுக்கு. 123 பாருங்கள். அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்கு வாதாடியவர் யார்? அலிப்பூர் குண்டுவெடிப்பில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா சித்ராஞ்சன் தாஸ் அப்படின்றவங்க தான் அந்த வழக்குக்கு வக்கீலன்னு வாதாடியிருப்பாங்க. 124. தன்னாலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936 ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார்? இந்த 3 பட்டங்கள் வாங்கியிருக்காங்க ஒருத்தர். யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டமலை சீனிவாசன். தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் 1926 வாங்கியிருக்காங்க, ராவ் பகதூர் 1930 வாங்கியிருக்காங்க, திவான் பகதூர் 1936 வாங்கியிருக்காங்க. யாருன்னா ரெட்டமலை சீனிவாசன். 125. அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? அப்படின்னா பொய்யா விளக்கு தான் வந்து அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் கூறுகிறார். ஆன்சர் இஸ் டி, பொய்யா விளக்கு. 126. ஒருவர் 12,000 5% வட்டி கூட்டு வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? அதாவது 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ பெறுவார்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோன்னா 13,230. சரியா? ஆப்ஷன் இஸ் சி. அடுத்து 127 பாருங்கள். ரோம் நாட்டைச் சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு எனும் நூலில் டேஷ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார். முசிறி தான் முதல் பேரங்காடின்னு சொல்லியிருக்காங்க. யார்? ரோம் நாட்டைச் சேர்ந்த பிளினி அப்படின்றவங்க. ஆப்ஷன் இஸ் சி. 128 பாருங்கள். 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம். அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபை தொடங்கப்பட்ட வருஷம் வந்து 1891. அது எந்த இடத்துல தொடங்குச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கன்னா நீலகிரியில். ஓகேவா? அடுத்து பாருங்கள். 129. வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரை மனுவாதி நூல்களை
என்ற திருக்குறளை புகுந்துரைத்தவர் யார்? யாருன்னா பேரா சுந்தரம் பிள்ளை. ஆப்ஷன் இஸ் பி. 130 பாருங்கள். ஞாலம் கருதினும் கைகூடும். மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும்? இதுனா காலமும் இடமும் பார்த்து தான் செயல்படணும். எது ஒன்று செஞ்சாலும் பண்ணாலும் காலத்தையும் இடத்தையும் கருதி தான் செயல்படணும். 131 தமிழ்நாட்டில் இரத்த சோகை முக்த் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடக்கப்பட்டது? எந்த வருஷம்னா 2018. 132 ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 7 ஆண்டுகள்ப்பா. 133 இந்தியா 2018ஆம் ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது? எந்த பயிர்னா திணை வகைகள். சாரி 134 பாருங்கள். 134க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சரு. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். 135 பாருங்கள். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் 2023-24 ஆண்டுக்காக வரவு செலவு மதிப்பீட்டில் எத்தனை கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன? எத்தனை கோடிகள்னா 3512 கோடி. 3512.85 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்களாம். சரியா? அடுத்து 136 பாருங்கள். கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்பட்டது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. ஆன்சர் வந்து ஏ, அதாவது 137.5 மீட்டர். ஃபைண்ட் த வேல்யூ. அடுத்த எண்ணை கண்டுபிடிக்க. ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர். ஓகேவா? அடுத்த எண்ணை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 6, 24, 120. இது அடுத்த நம்பரானு கேட்டிருக்காங்க. 720. 138 இது ஒரு சம் தான். x is y equal to 2:1 எனில் x² - y² is x² + y² என்பது என்ன? 3:5. ஓகேவா? குமரன் 20% தள்ளுபடியிலும் ஒரு ரெயில் கோட்டை வாங்கி 25 சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன? 125 ரூபா. அடுத்து பாருங்கள். $140. ஆன்சர் வந்து சி. 141 டி. 142 ஏ. 143 ஏ. 144 ஏ. 145 சி. 146 டி. 147 சி. 148 பி பெங்களூர். அதாவது பாலூட்டிகளின் பால் பற்களில் அமைவில் காணப்படாததுன்னு கேட்டிருக்கான். பாலூட்டிகளில் பால் பற்களின் அமைவில் காணப்படாத எதுனா பின்கடவாய் பற்கள். சரியா? 149 வருங்க. கீழ்காணுவற்றில் எந்த வகை உணவுப் பொருள் ஃப்ளோய உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது? எதுனா சுக்ரோஸ். 150 கொஸ்டின். எந்த கூற்று தவறானது? டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள். கேட்கும் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்குனரை நோக்கி நகர்கிறது. ஒளி மூலம் எஸ் மற்றும் கேட்குனர் எல் சம இடைவெளியில் நகரும்போது, ஒளி மூலம் எஸ் மற்றும் கேட்குனர் எல் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நகரும்போது, ஒளி மூலமானது வட்டப்பாதையின் மையத்தில் அமைந்து கேட்குனர் வட்டப்பாதையில் நகரும்போது. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1 மட்டும்தான் சரி. அடுத்து ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரியாக பொருந்திய துல்லியரினை கண்டுபிடிக்க தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எதுனா பி தான் ஆன்சர். ப்ரையோபைட்டா நயடைட்டா அது மட்டும்தான் சரியாக பொருந்திருக்கு. அடுத்து 152 சரியான தேர்ந்தெடு. 152 ஆன்சர் வந்து பி. 1 மற்றும் 3 மட்டும் சரி. 1 மற்றும் 3 சரியானது. எதுன்னு பார்த்தீங்கன்னா பினாப்தலின்ங்கிறது அமில ஊடகத்தில் நிறமற்றது, கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும்.
3 வந்து சிவப்பு லைட் மின்சாரத்தால் வந்து கார ஊடகத்தில் நீல நிறமாக மாறும். 153. அண்மையில் தாவரங்கள் நோய் ஏற்படும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு காரணமான பூஞ்சை என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரோஸ்ட்ரியம் பர்பூரியம். சரிங்களா? நூற்றி 54 பாருங்கள். 156. பின்வருவனவற்றில் எந்த மாநிலம் சதுப்பு நில மாநிலங்களாக கொண்டுள்ளது? எதுனா மகாராஷ்டிரா. 155 வந்து எந்த நாட்டில் 2023ஆம் ஆண்டு 49வது G7 உச்சி மாநாடு நடைபெற்றது? அதாவது 49வது உச்சி மாநாடு G17 எந்த 2023 எந்த நாட்டில் நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜப்பானில். 156 பாருங்கள். சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு. இது ஒன்று மட்டும்தான் சரி. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றியது. ஆமாம். 157 பாருங்கள். தண்டவாளங்களில் யானை விபத்துகளை தடுக்க இந்திய ரயில் டேஷ் என்ற அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிவுறுத்தியுள்ளது. என்ன முறை? கஜ்ராஜ் சுருஷா. 158. கீழ்கண்டவற்றில் எது குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லை? நல்லா தெளிவாக படிங்க. குப்தர் காலத்து கோவில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா சி எலிஃபண்ட் குகை, மகாராஷ்டிரா. அது மட்டும்தான் கிடையாது. ஓகேவா? சி தான் ஆன்சரு. ஆமாம். 159 பாருங்கள். வங்கப்பிரிவின் போது ரக்ஷாபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பதை தொடங்கி வைத்தவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து இந்த ரக்ஷாபந்தன் கையில் கயிறு கட்டுவாங்களோ அந்த ஃபங்க்ஷன் வந்து அவர் தான் ஆரம்பிச்சு விட்டது. 160 பாருங்கள். தான் பெற்ற வெற்றிகளை நினைவுகூரும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்ட அரசர் யார்? யார்னா பாமன் ஷா. 161 பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த கல்வெட்டு குறிப்புகள் மொசபடாமியாவின் ஹரப்பாவுக்கும் இடையே வணிக தொடர்பை கொடுத்துள்ளன. எது குறிப்பிடுது? யூனிஃபார்ம் அப்படின்றது தான் வந்து கலிஃபோர்னியா மொசபடாமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையான வர்த்தக தொடர்பை குறிப்பிடுது. எது? யூனிஃபார்ம்ன்றது. கீழ்காணும் கூற்றில் அரசு நெறிமுறையை கோட்படுத்தும் பற்றிய சரியான கூற்றை கண்டறிய. சி தான் ஆன்சரு. அதான் 1, 3 1, 2 சட்டப்பிரிவு 36லேருந்து 51 வரை அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளது. 2 வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் இதனை அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என விரிவிக்கிறார். ஓகே. 163 பாருங்கள். அரசியலமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொருந்துவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. 164 வந்து ஆன்சர் வந்து பி. ஓகேவா? 165 வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் டேஷ் அதாவது எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 9. ஆன்சர் இஸ் சி. 166 யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார்? யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். 167 பாருங்கள். 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஷ் எனும் ஊரில் நவீனமயக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதன்முறை உருவாக்கப்பட்டது. எந்த ஊர்லனா ரிக்ஷா அப்படின்ற ஊரில் தான். ஆப்ஷன் டி. 168 பாருங்கள். மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஏ. ஃபஸ்ட்டு வந்து 1 ஃபஸ்ட்டு நார்வே தான். 2 வந்து ஆஸ்திரேலியா. 3 வந்து சுவிட்சர்லாந்து. 4 வந்து இந்தியா. அதான் மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்தினா இந்தியா 4ஆவது இடத்துக்கு வந்துடும். 169 தவறான இணையை கண்டுபிடிக்க. ஆன்சர் வந்து சி. அதாவது 3rd 1 4th 1 தவறான இணை. மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி வந்து ஒன்றிய அரசு, அது தவறு. 4th 1 வந்து நில வருவாயின்றது ஒன்றிய அரசு, அதுவும் தவறு. அடுத்து பாருங்கள். 170 நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா வைஸ் சேர்மன், அதாவது துணைத் தலைவர்.
நிர்வாக தலைவர் தான் யார், உண்மை தலைவர்னா யார், பிரதமர். 171 வந்து ஆன்சர் ஏ. தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி யார்னா மூவலூர் ராமவர்தம் அம்மையார். ஆன்சர் ஏ. நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்னும் புத்தகத்தின் ஆசிரியர் யார், பகத்சிங். ஆப்ஷன் சி. 173 இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர். இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி. ஆப்ஷன் சி. 174 பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. ஆப்ஷன் சி வந்து 1 மற்றும் 2 மட்டும் தான் சரி. தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். ஆமாம், கரெக்டு. இவர் பிரெஞ்சுக்காரர்களாகவும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார். சரிதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 175 தொழிலாளன் என்னும் தமிழ் பத்திரிகை வெளியிட்டவர் யார், யாருன்னா சிங்காரவேலர். நம்ம மே 1 வந்து தொழிலாளர் தினம் கொண்டாடுறதுக்கு காரணமே வந்து சிங்காரவேலர் தான். 176 பாருங்கள். 176க்கு ஏ ஆன்சர். 177க்கு வந்து விஜயநகர பேரரசின் அறிமுகமான டேஷ் நாணயம் பக்கோடா என அழைக்கப்பட்டது. கோல்டு நாணயம் தான் வந்து பக்கோடான்னு சொல்லியிருக்காங்க. 178 பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை. சி தான் ஆன்சரு. 2 மற்றும் 4 சரி. இவர் செக்கிழுத்த செம்மலன் அழைக்கப்பட்டார். ஆமாம். 4th வந்து ஒரு வழக்கறிஞர். ஆமாம், கரெக்ட். 179 அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதியமான் தான் சத்தியபுத்திரர். 180 பாருங்கள். 180க்கு வந்து ஏ ஆன்சர். நெய்யல் எரிநுதுப்பும் என்றால் கௌவையால் காமம் நுதுப்பும் எனின் என்னும் குறளில் நுதுப்போம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா அவித்தல்னு பொருள். சரியா, புட் அவுட். 181 பாருங்கள். பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார். தொழில் மூலயமா தான் வேறுபடுத்துகிறார். ஏ ஆன்சர். 182 வந்து அக்சைஸின் டேஷ் மற்றும் சீனாருக்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக விளங்கியது. இன்னொரு இடம் அது. அக்சைஸ்ன்றது இந்தியாவிற்கும் மற்றும் சீனாவிற்கும் சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது. 183 பாருங்கள். 183க்கு ஆன்சர் ஏ. ஏங்கிறது ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. பொருளாதாரத்தில் பொதுவான மந்த நிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தியின் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. சரி, 1 சரி, அதான் ஏ சரி, ஆறுங்கிறது தவறு. இந்தியாவில் மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தி ஒன்றாகும் மற்றும் உலகில் முதலிடத்துள்ளது. இது தவறு. 184 பாருங்கள். தமிழக அரசு டேஷாம் தேதியை தேசிய கல்வி தினம் கொண்டாடுது. அதாவது ஜூலை 15, அதாவது காமராசரோட பிறந்தநாள் தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம் நம்ம. 185 2022 2023 ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி ஜிஎஸ்டிபின்னு சொல்லக்கூடிய அதே காலகட்டத்தில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதமாக 7.24% எதிராக டேஷ் வளர்ச்சி அடைந்தது. எத்தனை சதவீதம்? 8.19 8.19% வளர்ச்சி அடைந்திருக்கும். வந்து ஆன்சர் பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். சரிங்களா. 187 பாருங்கள். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என கூறியவர் யார்? அன்னி பெசன்ட். ஆன்சர் டி. 188 ஆன்சர் வந்து சி 99. 189 ஆன்சர் வந்து சி ஆன்சர் 60 லிட்டர். 190 சி ஆன்சர் 270. 191 டி ஆன்சர் 82. 192 சி ஆன்சர் 9. 193 டி ஆன்சர் பேத்தி. 194 சி ஆன்சர் 10 நாட்கள். 195
சி ஆன்சர் 708.75. 196. பி ஆன்சர் 1180 ரூபாய். 197. ஏ ஆன்சர் 200. 198. 1:91. ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். 199. சி 25% சரியான விடை. 200. பி ஆன்சர் 2ங்கிறது சரியான விடை. நம்ம சேனலில் ஏற்கனவே பொது தமிழுக்கான ஆன்சருக்கு ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஆல்ரெடி பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ அடுத்தது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.